இது போகும்போது கப்பல் இப்படி இருக்கு. அதுல இங்கிட்டு ஒரு 4 போட்டு போகுது. இந்த பக்கம் ஒரு 4 போட்டு. அப்படி சுத்தி அந்த பக்கம் ஒரு 4 போட்டு, அங்கிட்டு ஒரு 4 போட்டு, அப்படின்னு ஒரு 30 போட்டு போனா எத்தன போட்டு அடிப்பாய்ங்க? அதான் ஈரானுடைய இந்த கொசு அந்த படை அது என்ன இது? ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஈவினிங் டேல ஒரு 6, 6:30 மணிக்கு மேல வீட்டுக்கு வெளிய நிப்போம்னு வச்சுக்கங்களேன், காத சுத்தியே வந்து எப்படி இருக்கும்? வீன்னு ஆமா. கொசு இருக்கும் இல்லையா? கொசு வந்து ஏதாவது நேரா வந்துச்சுன்னா அடிச்சிரலாம். ம். சுத்தி வந்துச்சுன்னா, எவ்வளோ அடிப்பீங்க வெளியில? அப்போ இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும், கையில வரும், அங்க வரும், கால்ல வரும். அப்போ இதோட டெக்னாலஜி இதோட கான்செப்ட் இருக்குல்ல, கொசு எப்படி வருது? சுத்தியே போட்டு வீன்னு அடிக்குதுல்ல, அது மாதிரி இப்போ ஒரு பெரிய கப்பல் இருக்கு. இது இது போச்சு அப்படின்னா, நேரா வந்து ஒரு இடத்துல போச்சுன்னா அடிச்சுருவாய்ங்க. ஒரு 20 போட்டு, ம். 30 போட்டு போகுதுன்னு வச்சுக்கங்களேன். ம். அப்ப அந்த கப்பலோட காஸ்ட்டு, அதோட மெயின்டெனன்ஸ் செலவு இதெல்லாம் கம்பேர் பண்ணி இது நத்திங். ஓகே. இதில ஜிபிஎஸ் அது இது நெறைய அந்த உள்ள வெடிபொருள் எல்லாம் இருக்கு. இது போம்போது கப்பல் இப்படி இருக்கு. அதில இங்கிட்டு ஒரு 4 போட்டு போகுது. இந்த பக்கம் ஒரு 4 போட்டு. அப்படி சுத்தி அந்த பக்கம் ஒரு 4 போட்டு, அங்கிட்டு ஒரு 4 போட்டு, அப்படின்னு ஒரு 30 போட்டு போனா எத்தன போட்டு அடிப்பாய்ங்க? ம். ம். எத்தன போட்டா குறி வைக்கிறது? குறி வைக்க முடியும்.